அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானை தொண்டரடி பொடியாழ்வார் சாதித்தார் அல்லவா. சித்திரை மாதத்திலே ஸ்ரீ நம்பெருமாளுக்கு விருப்பன் திருநாள் மிக விசேஷமாக நடைபெறுகிறது. மே 6ஆம் தேதி குடியேற்றத்துடன் துவங்கப்பட்டு 11 நாட்கள் உற்சவமானது நடைபெறுகிறது. இன்று 7ஆம் திருநாள் அன்று பூந்தேரிலே எம்பெருமான் நம்பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். விருப்பன் திருநாள் என்று ஏன் அழைக்கப்பட்டது? 1323ஆம் ஆண்டு டெல்லி சுல்தான்களின் படையெடுப்பு காரணமாக நம்பெருமாளை எடுத்து சென்று மக்கள் ஒவ்வொரு ஊர்களுக்காக கொண்டு சென்றனர். 1371 சுமார் 48 ஆண்டுகள் கழித்து விஜயநகர பேரரசு மன்னரின் விருப்பண்ண உடையார் அவருடைய முயற்சியின் பேரிலே நம்பெருமாள் இங்கு ஸ்ரீரங்கத்திலே கொண்டு வரப்பட்டிருந்த கோவிலிலே உற்சவம் நடைபெறுவதற்காக 17,000 பொற்காசுகளும் 14 கிராமங்களையும் கோவிலுக்கு நன்கொடையாக கொடுத்து கோவிலை மிக அற்புதமாக சீரமைத்தார். அவருடைய விருப்பப்படி திருத்தேரானது, சித்திரை திருத்தேரானது உற்சவமானது கொண்டாடப்படுகிறது. 11 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த உற்சவம் விருப்பன் திருநாள், சித்திரை தேர் என்று அழைக்கப்பட்டாலும் விருப்பன் திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. மிக அற்புதமாக இன்று 7ஆம் திருநாளன்று பூந்தேரிலே நம்பெருமாள் பல்லக்கிலே நம்பெருமாளை எழுந்தருளப் பண்ணி கொண்டு வருகிறார்கள். பூந்தேரானது கொடையாக எடுத்து வரப்படுகின்றது. நம்பெருமாள் பக்தர்களுக்காக காட்சி தரும் 7ஆம் திருநாள். நாளை வையாளி உற்சவம், அதற்கு மறுநாள் தேர், சித்திரை தேர் நடைபெறும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.